ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பாதாம் பிசின் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாதாம் மரத்துலேருந்து வடியும்ல அந்த பிசின்லேருந்து இந்த பாதாம் பிசின் தயாரிக்கிறாங்க. இந்த பாதாம் பிசினை பயன்படுத்தி ஆயுர்வேதத்தில் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாங்க. பாதாம் பிசினில் ஏராளமான மருத்துவ குணங்கள் கூட இருக்குது. பாதாம் மரத்துலேருந்து வடியும்ல அந்த பிசினை உலர்த்தி பாதாம் பிசின் செய்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு பழுப்பு மஞ்சள் கலந்த நிறத்தில் இருக்கும். இந்த பாதாம் பிசினில் புரோட்டீன் சத்து கூட இருக்குது. அதனால இது ஆண்களோட ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கும் ஒல்லியாக இருக்கவங்களோட உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கு. பாதாம் பிசினில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? தசைகளை வலிமையாக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பாதாம் பிசினை நிறைய குளிர்பானங்களில் சுவைக்காக பயன்படுத்துகிறாங்க. இதை பயன்படுத்தி ஜெல்லி தயாரிக்கிறது, மில்க் ஷேக், ஆரோக்கியமான பானங்கள், லட்டுகள், நம்ம ஊர் கடைகளில் தயாரிக்கிறாங்கல்ல அந்த சர்பத், ஜிகர்தண்டா, இந்த மாதிரியான பானங்களில் கூட இந்த பாதாம் பிசினை சேர்க்குறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படுள்ள இந்த மாதவிடாய் பிரச்சனைகள், இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் பாதாம் பிசின் உதவியா இருக்கும். பிசின் அப்படிங்கிறது கிரேக்கர்கள் ரோமானியர்கள் காலத்துல கண்டறியப்பட்டது தான். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிசின் அப்படிங்கிறது கருவேல மரத்தோட பட்டையிலிருந்து கிடைத்த ஒன்றா இருந்துச்சு. இப்படி பாதாம் பிசின் இருக்குல்ல, அது வரலாறு தகுந்த ஒன்றா இருந்தாலும் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளையும் தன்னுள்ள வச்சிருக்குது. பாதாம் பிசின் என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? உடல் எடையை அதிகரிக்க செய்கிறதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாம் பிசினில் பால் சர்க்கரையோடு சேர்த்து எடுத்துகிட்டு வந்தோன்னா உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மனசோர்வு, பதட்டம், பலவீனம், இது மாதிரியான மனநிலையை குறைக்கிறதுக்கு கூட இந்த பாதாம் பிசின் உதவியாக இருக்கும். ஆண்மையை அதிகரிக்க செய்கிறதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாம் பிசினில் அதிகப்படியான ஜிங்க் இருக்குது. இது ஆண்களுடைய டெஸ்டோட்ரான் அப்படிங்கிறதோட அளவை அதிகரிக்குது. இது ஆண்களுக்கு ஏற்படுள்ள அந்த மலட்டுத்தன்மையை போக்குது, விந்தணுக்கள் குறைபாட்டை கூட தடுக்குது. பிரசவத்துக்கு பிறகு பழைய நிலைக்கு வர்றதுல பாதாம் பிசின் எப்படி உதவியாக இருக்குன்னு பார்க்கலாமா? பிரசவத்துக்கு அப்புறமா பாதாம் பிசின் சேர்க்கப்பட்ட லட்டை பெண்களுக்கு கொடுக்குற சடங்கு இருக்கு. ஆயுர்வேத முறைப்படி இந்த முறையை செய்கிறாங்க. இந்த பாதாம் பிசின் இருக்குல்ல, இது பெண்களோட உடல்ல ஊட்டச்சத்துக்களை பிரசவத்துக்கு பிறகும் திரும்ப பெறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி மாதவிடாய் சுழற்சி பழைய நிலைக்கு வர்றதுக்கும் உதவியாக இருக்கும். இந்த பாதாம் பிசின் வச்சு செஞ்ச லட்டு மாதிரியான இனிப்புகளில் பயன்படுத்தி சாப்பிட்றப்ப இந்த பாதாம் பிசின் இருக்குல்ல, இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப நல்லதாக அமையும். உடம்புக்கு குளிர்ச்சியை தரதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாம் பிசின் இருக்குல்ல, அது ஒரு இயற்கையான குளிரூட்டியா இருக்கு. இது உடல் வெப்பத்தை குறைக்குது. சிலருக்கு எல்லா காலத்துலயும் உடம்பு சூடா இருக்கும். உடம்பு சூட்டு காரணமா அவங்களுக்கு வயிற்று வலி, நீர்க்கடுப்பு, இது மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அதிகப்படியான உடம்பு சூட்டை தணிச்சு குளிர்ச்சியை கொடுக்கறதுக்கு பாதாம் பிசின் உதவியா இருக்கும். வயிற்றுல ஏற்படுள்ள இந்த அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகளை போக்குறதுக்கும் உதவியா இருக்கு. பாதாம் பிசின் இருக்குல்ல, இது எல்லா உடல்நிலைக்கும் ஏற்ற ஒன்று தான். க்ரீம் செய்கிறதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மருந்து தயாரிக்கிறாங்கள அந்த நிறுவனங்கள், உணவு நிறுவனங்களில் இந்த பாதாம் பிசினை க்ரீமாக்கி பயன்படுத்துகிறாங்க. பாதி திரவ வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த பிசினை வச்சு தயாரிக்கிறாங்க. இதுக்கப்புறமா லட்டு, ஐஸ்கிரீம், இது மாதிரியான இனிப்புகள், குளிர்பானங்களில் சுவைக்காகவும் இந்த பாதாம் பிசின் வச்சு தயாரிக்கிற க்ரீம்களை பயன்படுத்துகிறாங்க. இதோட பசை இருக்குல்ல, இது ஒட்டும் தன்மை காரணமாக ஐஸ்கிரீம், ஜெல்லிகளில் கூட பெருமளவு பயன்படுத்துறாங்க. குழந்தைகளுக்கும் நல்ல ஊட்டச்சத்தை இந்த பாதாம் பிசின் தருது. தசை வலிமையை அதிகரிக்கிறதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாம் பிசினை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான புரதச்சத்து இருக்குல்ல, இது தசைகளை வலிமைப்படுத்த உதவுது. எலும்புகள், தசைகள், தசை நார்கள், மூட்டுகளை வலுப்படுத்துறதுக்கும் இது உதவியாக இருக்கும். அதே மாதிரி பாதாம் பிசினை அளவோடு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த வீடியோவில் பாதாம் பிசின் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் பாதாம் பிசினை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட்
மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.